வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய 9th டே. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே ஆம்லா ஜூஸ் குடித்தாச்சு. நல்லா எந்திரிச்சோன்னே கிட்டத்தட்ட 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி குடித்தாச்சு. சூடான தண்ணி குடிக்கிறனா குடிச்சுக்கோங்க, என்னால் குடிக்க முடியல, பச்சை தண்ணி தான் குடித்தேன். ஸோ ஆம்லா ஜூஸும் தீந்துருச்சு, இனி போட்டு வைக்கணும், இன்றைக்கோட கம்ப்ளீட்டு. ஸோ அதை குடிச்சிட்டு நார்மல் ரொட்டீன் என்ன ஒர்க்கோ அதை பார்த்தாச்சு. முட்டை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். எந்திரிச்சோன்னே முட்டை வேக வச்சுக்க வேண்டியது. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து காடை, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த முட்டை வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடை முட்டையும் இதை வேக வச்சாச்சு. சரி, அதை போட்டு வச்சுட்டு வந்துட்டு சரி நம்மளுக்கு ஹனியும் லெமனும் புழிஞ்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கேன். இந்த 2 டேஸாக பார்த்திங்கன்னா டீ காஃபி எடுத்துக்கல. ஆனால் இருந்தாலும் நைட்டு கொஞ்சம் அதாவது ஃபுல் டே ரொட்டீனாக இருந்தது, வெளியே போகிறது அந்த ஒர்க் இருந்ததுனால அந்த டீ மைண்ட் செட்டே வரல இன்றைக்கி என்னமோ. நான் டீ டெய்லியும் 2-3 டீ குடிச்சிருவேன். ஸோ பார்க்கலாம் டீ குடிக்காத எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுது, டீ குடிச்சிட்டு எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு. டீ குடிச்ச அன்னைக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு. 1 kgக்கு பக்கமாக 1 வீக்காக டீ எடுத்துகிட்டு இருந்தேன். 3, 4 ஏன் 5 டீ எல்லாம் கூட போச்சு. ஸோ இந்த வீக் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டீ அவாய்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். ஸோ அதை செஞ்சுட்டு இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு தான் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அந்த சூப் எடுத்து கொஞ்சம் ஒரு 10 மணிக்காட்ட கொஞ்சம் ஒரு டம்ளருக்கு குடித்தாச்சு. முட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. தொக்கு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி அரைச்சி ஊற்றி தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். சரி மதியம் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம எப்பவும் போல் ஜூஸ் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து எதுவுமே வித்தவுட் சுகர், பால் எதுவுமே இல்லாமல் அடித்து குடித்தாச்சு. ஸோ இது குடிக்கையில் ஒரு 7:30லேருந்து 8 o'clock இருக்கும். குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதையும் பார்த்து முடிச்சுட்டு சரி இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததா. ஸோ அதை வந்து இன்றைக்கி முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போயிட்டு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பாசி பயிரெல்லாம் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. ஒரு 1/2 hour 20 நிமிஷமாவது மேக்ஸிமம் வந்து இருந்தால் மட்டும்தான் அது வந்து பொறுமையாக சாப்பிட முடியும். சரி போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை மட்டும், அது வெறும் முட்டை சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கோட வச்சு சாப்பிட்டு, ஒரு பாயில்டு முட்டை மஞ்சக்கருவோட குட்டியாக பார்த்தீங்கன்னா காடை முட்டை 2 முட்டைன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாமே மஞ்சக்கருவோட தான் எடுத்துகிட்டேன். சரி சாப்பிட்டு போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வீடு வரையில் வந்து 1:30 இருக்கும். ஸோ 1:30க்கு வந்தோடனையும் பசியாக இருந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி எதுவுமே சாப்பிடல, முட்டையை மட்டும் சாப்பிட்டு போயாச்சு. பாசி பேரும் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஆட்டுக்கால் தான் குழம்பு வச்சுருந்தேன். அதில் இருக்கிறது ஆட்டுக்கால் 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டு, நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து கம்பு இருக்குது. ஸோ கம்மஞ்சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அது தயிர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி இருக்கும். மறுபடியும் ஏதோ லைட்டாக சாப்பிட்லாம் போல் இருந்தது. அதுவே வயிறு ஃபில் ஆயிடுச்சு. அதிகமாக கரைச்சிட்டேன். இன்னமும் பசியாக இருந்தது, ரொம்ப குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கரைச்சி வச்சுட்டேன். மீதி ஆயிடுச்சு. சரி ஈவினிங் ஒரு டம்ளர் ஆகிற மாதிரி இருந்தது, ஈவினிங் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மற்ற ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். பொரி கொஞ்சம் வறுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதை வறுத்து வச்சுட்டு டியூஷன் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரி வறுத்துக்கிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி லைட்டாக வந்து பொரியை வறுத்து வச்சலாம், நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு பொரி அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து வச்சுட்டேன். ஏன்னா பொரி அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு டம்ளர் மீதியாச்சுன்னு சொன்னோன்னா, ஸோ அதையும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடித்தாச்சு. குடிக்கிறதுக்கு வந்து சும்மா குடிக்கவே முடியலைங்க. ஸோ அது தக்காளி தொக்கு கொஞ்சம் மீதி இருந்தது. தக்காளி தொக்கு வந்து சைடிஷாக வச்சு குடித்தாச்சு. டீ இன்றைக்கி குடிக்கவே இல்லை. ஆனால் வந்து நைட்டு டீ குடிக்கலாம் போல் இருந்தது. இந்த 8 மணிக்கு டீ குடித்தாச்சு.